ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி vlog. டுடே நம்ம என்ன vlog பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி vlog தான். எல்லாருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோல நான் எப்படி செலிப்ரேட் பண்றேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டும் தான் பாப்பா வந்து ராதே வேஷம் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா கிருஷ்ணர் வேஷம் தான். இப்போ வரைக்குமே கிருஷ்ணர் வேஷம் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஸோ லாஸ்ட் வருஷம் கூட பார்த்தீங்கன்னா குட்டி பையன் வந்து ட்ரெஸ்லாம் போட்டு அழகா வந்து ஃபோர்ஸ்லாம் கொடுத்தாரு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சுத்தமா இல்லை, சேட்டை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் மேலே வந்து பூலாம் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ என்னென்ன தேவைப்படுதோ அப்புறம் வந்து ஒயிட் சாந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம், பலகாரம் வந்து வீட்டில் எதுவுமே செய்யல இன்னைக்கு. அதனால வந்து எல்லாமே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 5, 6 பொருள் தான். பொரி உருண்டை, அதுக்கப்புறம் முறுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எள்ளு உருண்டை, அதுக்கப்புறம் சீடை, அதுக்கப்புறம் ரவா லட்டு வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து நான் வந்து சாமிக்கு வந்து நானே செஞ்சு வச்சேன். ஸோ அது வந்து இன்னைக்கே செய்யலாம்னு ட்ரை பண்ணா பட் வேணாம், கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணெய். ஸோ இந்த லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா நான் கடைக்கு போல பாப்பா 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மில்க் ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ ஏன் வந்து நான் செய்யலைன்னா செஞ்சா பர்ஃபெக்ட்டா வர மாட்டுது ஒரு சில ஐட்டம்ஸ். அதனால வந்து நான் செய்யல. அதனால எல்லாமே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த ம், தோரணம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த தோரணம் வந்து ஒரு 10 பீஸ் கிட்ட வந்து மீஷோல ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருந்தேன். நல்லாவே இருக்கு. 5 ஃபீட் கிட்ட வந்து ஹைட் வருது. ஸோ அதனால வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, பூஜை கபோர்டுக்கும் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிட்டு, வாசல்லயும் பார்த்தீங்கன்னா, இத வந்து தொங்க விட்டுட்டேன். ஸோ ஆல்ரெடி 2 இது வச்சுட்டு இருந்தேன். ஆனா வந்து அது ரொம்ப டஸ்ட் ஆயி தூக்கி போட்டுட்டேன். அதனால இந்த தடவ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து பூஜை டைம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்து வச்சிடலாம் கவர்ல அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல வாங்கிட்டேன். ஸோ இது போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, ரூமே வந்து சூப்பரா இருந்தது. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லுக்காவே இருந்தது. பூஜை ரூமோடும் சரி, வாசலும் சரி அழகா இருந்தது. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட் வந்து பசங்க தூங்கும்போதே பார்த்தீங்கன்னா, பாப்பா கிருஷ்ணர் வந்து வைக்கிறதுக்காக வந்து அழகா வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஒரு மணக்கட்டை வச்சு அதில வந்து டெக்கரேஷன்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணிட்டு, அப்புறம் மணக்கட்டையில வந்து கோலம் போட ஆரம்பிச்சுட்டேன். ஸ்வஸ்திக் சிம்பிள் வச்சு ஒரு கோலம் போட்டுட்டு, கிருஷ்ணர வந்து அதில உட்கார வைக்கலாம். கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து புதுசா வாங்கல. ஸோ என்கிட்ட 2020லயே வாங்குன ஒரு கிருஷ்ணர் இருக்காரு. அழகா இருப்பாரு. ஸோ அவரே வச்சுட்டு, குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து அகல்ல வந்து விளக்கு ஏத்திட்டேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு, பசங்கள வந்து எழுப்பிட்ட பிறகு தான் நான் என்ன பண்ண போறேன், கிருஷ்ணருக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மணையில உட்கார வச்சு, அழகா வந்து சந்தன குங்குமம் பொட்டுலாம் வச்சுட்டேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து அழகா வந்து அபிஷேகம் பண்ணி சந்தனம், குங்குமம் பொட்டு வச்சுட்டேன். ஸோ அகல் விளக்கு ஏத்தணும். பசங்களுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்கலாம் ரெடி ஆயிட்ட பிறகு, பாப்பா வந்து ரெடி ஆயிட்ட பிறகு, ஆ தீபாராதனைலாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து பூவெல்லாம் வச்சு அழகா எங்ககிட்ட இருக்கிற குட்டி கிருஷ்ணர வந்து அழகா வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா, தூக்கம் கொஞ்சம் தூக்கத்துல இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, பொட்டுலாம் வந்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரு ட்ரெஸ்ஸும் போடவே இல்ல, எதுவும் பண்ண விடல. அவர் பாட்டுன்னு இருந்தாரு. இது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட ஃபர்ஸ்ட்டு கிருஷ்ணர் வேஷம்க்காக வாங்குனது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி பையன்து. மீதி பார்த்தீங்கன்னா, 2மே வந்து பெரிய பாப்பாது. 3 ட்ரெஸ் கிட்ட வந்து கிருஷ்ணர் ட்ரெஸ் வந்து பெரிய பாப்பாது இருக்கு. குட்டி பாப்பாக்கு தான் நான் எதுவும் வாங்கல. அவ வந்து இதே போட விடல. ஸோ இன்னொன்னு புதுசா வாங்குனா கூட எப்படியும் அது போட விட மாட்டான்னு தெரிஞ்சுச்சு. நான் வாங்கல. அதனால இந்த வருஷம் எதுவுமே வாங்கல. இருக்கத்த வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ பசங்களுக்கு எழுப்பி பெரிய பாப்பாக்கு மட்டும் கிருஷ்ணன் வேஷம் போட்டு, விளக்கு வந்து வீட்ல ஏத்தி, ஆ வெண்ணெய், அதுக்கப்புறம் பாலு, தயிரு, அப்புறம் மில்க் ஸ்வீட்டு நம்ம வாங்கிட்டு வந்த பலகாரமும் வச்சு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் ஜெயந்தி வந்து சூப்பரா வந்து கும்பிட்டோம். ஸோ வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா, இதே மாரி சிம்பிளா தான் வந்து நான் வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி வந்து செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய பாப்பாக்கு மட்டும் தான் கிருஷ்ணர் வேஷம் போட்டோம். சின்ன பாப்பா வந்து எதுவுமே பண்ண விடல. ஸோ கிருஷ்ணர் பாதமும் மறந்துட்டேன். பட் இருந்தாலும் வந்து எங்க வீட்ல இருக்கிற கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரே வந்து சாப்பிட்ட மாரி வந்து வச்ச பலகாரத்துல எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு எடுத்து சாப்பிட்டுட்டு, எல்லாமே பண்ணா. ஆனா என்ன ட்ரெஸ் மட்டும் போட்டு அலங்காரம் மட்டும் பண்ணிக்கல அவரு. எங்க வீட்ல கிருஷ்ண ஜெயந்தி இப்படிதான் அழகா வந்து சாமி கும்பிட்டு முடிச்சோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ரதி வ்ளாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.